வணக்கம் வணக்கம் சார். ஹைட்ரோ பவர் இன்ஜினியர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினி எக்ஸ்போலர் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா 25 கிலோ கெப்பாசிட்டி சிங்கிள் பேஸில் மிஷின் ஆப்ரேட் ஆகும். ஏன் இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இது வந்து ஒரு யூனிட்டாக வந்து மங்களூருக்கு போகுது. கர்நாடகா பார்டர் மங்களூருக்கு போகுது. இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ்லேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரியும் கேட்டிருக்காங்க. கரண்ட்டு 3 பேஸ் மாறி வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி 3 பேஸில் வர மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் செட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், நிறைய மிஷினரிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் டேரெக்டாக கம்பெனி டீல் பண்ணலாம், ஹைட்ரோ பவர் இன்ஜின்ஸ் டீல் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு மிஷினை பார்க்கலாம். இப்போ வந்து ஃபில்ட்ரு பார்க்குறோம். இதே மங்களூருக்கு போகிற ஃபில்ட்ரு. இது பார்த்திங்கன்னா 10 SS பிளேட் போட்டு டேப் ஃபுல்லாக பிராஸில் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் மோட்டர் சிங்கிள் ஃபேஸ்லேயே ஆப்ரேட் ஆகும், 3 ஃபேஸ்லேயே ஆப்ரேட் ஆகுது நம்ம மிஷினு. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்வர்டு ஸ்விட்ச் எல்லாம் கொடுத்துருக்கோம். இது ட்ரையரு 500 நெட்ஸு போடுற மாதிரி ட்ரையர் இது பார்த்திங்கன்னா இதில் வந்து 5 ரேக் வரும். 500 நெட்ஸ் போட்டுக்கலாம் இந்த ட்ரையரில். இது பார்த்திங்கன்னா எரிக்கிற டைப்பு, நமக்கு ஃபயர் டைப்பு. ஃபயரில் நம்ம அந்த நெருப்பு தனியாக போயிடும். அந்த ஹீட்டான காற்று வந்து உள்ளே வந்து போய் கொப்பரை ட்ரை பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா கொப்பரை கட்டுறது வந்து இது சிங்கிள் ஃபேஸ்லேயே ஓடும், 3 ஃபேஸ்லேயே ஓடும். ஏன் இந்த மிஷினரிஸ் நம்ம காமிக்கிறோன்னா, நமக்கு சிங்கிள் ஃபேஸில் நீங்கள் கேட்டாலும் நம்ம மிஷினரிஸ் பண்ணி கொடுப்போம், 3 ஃபேஸில் கேட்டாலும் மிஷினரிஸ் பண்ணி கொடுப்போம். ஏன்னா சின்ன யூனிட்டாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி சின்ன யூனிட் நிறைய நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா ஜாப் ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய கிராமத்தில் நம்ம மிஷின் ஓடிட்டுருக்கு. எல்லாமே நம்ம அப்போ போட்டனால எல்லாமே வீடியோ நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம், ஒவ்வொரு வீடியோ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த E3 மாடல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது, ஃபஸ்ட்டு மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணது நம்ம தான். ஃபில்ட்ரு ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் நம்ம தான். அதை பார்த்து தான் நிறைய பேர் ஃபில்டர் எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த ஃபில்ட்ரு எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எது பண்ணணும்னா 100% எங்களுக்கு மட்டும் தெரியும். இது ஏன்னா நம்ம உண்மையாக சொல்கிறோம். இதை வந்து இப்போ ஃபில்ட்ரு மறைச்சிக்கு பண்ணவங்களும் இப்போ ஃபில்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அதை நம்ம தப்பு சொல்லலை, அவங்க எடுத்து பண்ணுறாங்க, அவங்க பிஸ்னஸ்க்கு பண்ணுறாங்க. ஆனால் ஃபில்டரோடது வந்து எல்லா அப்டேட்டும் நமக்கு தெரியும். ஏன்னா ஃபில்டரில் இது மட்டும் பண்ணல, நம்ம கோல்டு கொடுத்துட்ருக்கோம். ETPST வாட்டர் ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் ஃபில்டரை பற்றி எங்களுக்கு 100% எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எல்லாமே 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இந்த பிஸ்னஸில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிக்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிஷின் டெஸ்பேச் அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் ஏறிட்டுருக்கு. ட்ரையர் ஏற்றிட்டுருக்காங்க. ஃபில்ட்ரு கொப்ரா கட்ரு எக்ஸ்போலர் எல்லாமே ஏற்றி மங்களூரில் போய் நமக்கு எரெக்ஷன் ஒர்க் இருக்குது. அந்த வீடியோ லைவாக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஏன் எக்ஸ்போலர் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போலர் நல்லா ப்ரொடக்ஷன் ஆகும். அதே மாதிரி நிறைய பேர் எக்ஸ்போலரில் எடுத்து ஆயில் தன்மை மாறும் அப்படிங்கிறாங்க. அது வந்து தவறு. ஏன்னா இதே எக்ஸ்போலரை நம்ம வந்து ஆயில் எடுத்து சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதோட வீடியோ வந்து அந்த ஆயில் இங்கே எடுத்து தமிழ்நாட்டில் எடுத்து அந்த ஆயில் வந்து சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அவங்க நம்மள்ட்ட இருந்து ஆயில் 1 லிட்டர் வாங்கிட்டு போய் டெஸ்டிங் பண்ணி அந்த டெஸ்டிங்க்கு என்ன அந்த நியூட்ரிஷன்லாம் ஏதாவது மாறி இருக்கா எல்லாம் பார்க்கறதுக்கு வேண்டி கொண்டு போய் அதுக்கு பணம் கட்டி அதை இது பண்ணியிருக்காங்க. அது 100% நம்ம சக்ஸஸ் தான். யாருமே வந்து இந்த எக்ஸ்போலர் வந்து ஆயில் வந்து தன்மை மாறுதுன்னு சொல்லக்கூடாது. அதோட சாட்சி நாங்கள் அந்த என்ன சொல்கிறது அந்த சர்டிஃபிகேட் எனக்கு காமிப்போம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது இது மக்களுக்கு தகுந்த மாதிரி இதை பண்ணி கொண்டு போய் இது வாங்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு இந்த சிறு தொழில் பண்ண மக்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட மிஷின் பார்த்திங்கன்னா காம்போவாக போகிற மிஷினு. சின்ன பட்ஜெட்டில் இந்த மாதிரி மிஷினரிஸ் கோயம்புத்தூரில் யாருமே கொடுக்க முடியாது இந்த பட்ஜெட்டில். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ புதுசாக போட்டவங்களாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம 7 வருஷமாக இந்த மிஷின் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சாட்சி அந்த வீடியோஸ் தான். நிறைய வீடியோஸ் நம்ம இந்தியா மாட்லேயும் அதே மாதிரி யூடியூப் சேனல்லையும் இருக்குது. இந்த E3 மாடல் பார்த்திங்கன்னா E3ன்னு சொல்லி 4 போல்டர் கொடுக்குறாங்க. நிறைய பேர் தவறான செயல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி கிடையாது. எங்களோட மாடல் இது, எங்களோட டிசைனு, புரியுதுங்களா? இந்த டிசைன் மாதிரி நாங்கள் மட்டும் தான் பண்ணுறோம். அதனால் ஏன் இவ்வளோ டீப்பாக நம்ம சொல்கிறோன்னா, நாங்கள் இந்த போடுற இந்த 3 போல்டு 5 போல்டு 7 போல்டுன்னு சொல்லி ஒத்தப்படையில் மிஷின் பண்ணுறது நம்ம மட்டும்தான். எங்களை பார்த்து இப்போ நிறைய பேர் 3 போல்டுன்னு சொல்லி 4 போல்டு கொடுக்குறாங்க, 6 போல்டுன்னு சொல்லி 5 போல்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இல்லை, நாங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம மிஷின் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். இது மக்களை எல்லாத்துக்கும் தெரியணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே இரும்பு பாடியில் கொடுத்துட்ருக்கோம். எல்லாம் மிஷின் ஃபுல்லாக மெட்டல் பாடி நம்ம கொடுக்குறதெல்லாம். மற்ற மிஷின் மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லாமே காஸ்டிங் பாடி, புரியுதுங்களா? எங்களை மாதிரி இரும்பில் போட்டு மிஷின் செஞ்சு கொடுக்குறது கோயம்புத்தூரில் யாருமே கிடையாது. நாங்கள் ஃபுல்லாக இரும்பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இரும்பும் காஸ்டின் என்னென்னு அந்த நாலேஜ் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா இரும்பில் வந்து என்னன்னாலும் இதாகாது, வளையும் தவிர உடையாது, கிராக் கூடாது. ஆனால் காஸ்டினில் வந்து உடையும் எல்லாம் பிடிக்கும். ஆனால் நம்ம கொடுக்குறது ஃபுல்லாக இரும்பு பாடி. ஃபில்டர்லேருந்து எக்ஸ்போலர்லேருந்து கொப்ரா கட்டர்லேருந்து ட்ரையர்லேருந்து எல்லாமே இரும்பில் கொடுக்குறோம். நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு ஒர்த்தாக இருக்கும், நம்ம பொருள் ஒர்த்தாக இருக்கும்.